சக்ஸஸ்ஃபுல்லாக 2 டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். இன்றைக்கி 3வது கண்டினியூஸாக பண்ணுறது. கண்டினியூஸாக பண்ணதும் சொன்ன உடனே சப்வெரே கொஷின் வந்திருக்கு. ஈஸின்னு தான் நினைக்கிறேன். ஈஸின்னு போட்டிருக்கானுங்க, ஆனால் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம் என்னன்ட்டு. யூ ஆர் கிவன் array of integers, return the length of the longest subarray of nums which is either strictly increasing or strictly decreasing. ஓகே, 1432ல் சப்பரே வந்துட்டு 14 இன்க்ரீஸிங்னு சொல்லலாம். ஏன்னா 3ல் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது 4லேருந்து 3. ஸோ இங்கே பிரேக் பாயிண்ட்டு. ஸோ 14 இது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ டிக்ரீஸிங் ஆர்டருக்கு 3 2 வச்சுக்கலாம். ஸோ இவனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னு சொல்கிறதுனால ஈக்குவல் டு எடுத்துக்க முடியாது. If each element is strictly smaller than its previous one, அதாச்சும் கன்ஃபார்ம் ஸ்மாலராக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் இன்க்ரீஸிங்னு சொல்ல முடியாது, டிக்ரீஸிங்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இதை 3 3 விட்டுறணும். 3 to 1 ஸ்மாலஸ்ட் 1 4 சாரி 3 2 டிக்ரீஸிங் ஆர்டர் 1 4 இன்க்ரீஸிங் ஆர்டர். இதனோட சைஸ் 2, இதனோட சைஸ் 2. ஸோ ரெண்டில் பெருசு, ரெண்டுமே 2 2 தான். ஸோ பெருசு வந்துட்டு 2. அதே வந்துட்டு 3 3 3னா எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ 1. ஓகே, அட்லீஸ்ட் 1 ஆச்சு வரணும். அப்போ மினிமம் எங்கேயுமே இன்க்ரீஸிங்கும் சொல்ல முடியாது, டிக்ரீஸிங்கும் சொல்ல முடியாது. ஸோ அப்போது ஒரு நம்பர் மட்டுமாச்சும் சொல்லலாம். ஸோ அதனால் 1. 3 to 1 வந்துட்டு ஃபுல்லாமே டிக்ரீஸிங்லேயே இருக்கா, அதனால் 3. ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. கொஸ்டின் புரியுது. இது எப்படி பண்ணலாம்? ஆஹா, ட்ரை பண்ணிப்போம். எப்படி இருந்தாலும் ட்ராவல்ஸ் பண்ணி ஆகணும்ல, அதனால் then -1 I ++ எப்படி ஏன் -1 போட்டிருக்கேன்னா, நான் கீழே வந்துட்டு nums of I + 1 யூஸ் பண்ண போகிறேன். அதனால் if nums of I greater than nums of I + 1 அதாவது டிக்ரீஸிங் ஆர்டர் வரப்போது. அடுத்த எலமெண்ட் சிறுசாக இருக்குன்னா இங்கே 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். இன்க்ரீஸிங் கவுண்ட் ஈக்குவல் டு 1. 1ல் ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா 0லே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 0 இருங்க, 3 2 1. ஸோ ஃபஸ்ட்டு டிக்ரீஸிங் கவுண்ட் வச்சுக்கலாம். இது 0ன்னா இது வந்துட்டு சிறுசு 1, இது வந்து சிறுசு, இங்கே ஒரு 1 1 + 1 2 தான் வரும். ஆனால் அவுட்புட் 3ன்னு வேணும். அப்போ நம்ம 1 தான் வச்சுருக்கணும். கரெக்ட். டிக்ரீஸிங் கவுண்ட் ஈக்குவல் டு 1, இங்கே ஒரு 1. ஸோ அடுத்த எலமெண்ட் சிறுசாக இருக்குன்னா அப்போ டிக்ரீஸிங்கில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ டிக்ரீஸிங் கவுண்ட் ++ அதே மாதிரி மேக்ஸ் டிக்ரீஸிங் கவுண்ட் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி மேக்ஸ் இன்க்ரீஸிங் கவுண்ட் ஈக்குவல் டு 1 வச்சுக்கிறோம். ஸோ இப்போது இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னே மேக்ஸ் decreasing count equal to max of max decreasing count, decreasing count. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம அந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அடுத்து எது மேக்ஸிமமாக இருக்கோ அதை மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ டிக்ரீஸிங் கவுண்ட் வந்துருச்சுன்னா அப்போ இன்க்ரீஸிங் கவுண்ட் ஸ்டாப் ஆகிருக்கணும் இல்லையா? அடுத்து இன்க்ரீஸிங் வர்றப்போ increasing count equal to 0. else if nums of I வந்துட்டு nums of I + 1 விட சிறுசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த எலமெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸிங்கில் போயிட்டு இருந்துச்சுன்னா
அப்படியே இப்போ மேலே எழுதுனதுக்கு அப்படியே உல்டாவாக எழுதணும். மேலே என்ன எழுதிருப்போம்னா டிக்ரீசிங் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அப்போ இங்கே இன்க்ரீசிங் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்புறம் இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டு மேக்ஸ் இன்க்ரீசிங் கவுண்ட் equal to math dot max of max increasing count comma control C increasing count. இப்போ வந்துட்டு இன்க்ரீசிங் ஆர்டரில் போயிட்டு இருக்கனால டிக்ரீசிங் கவுண்ட்டை 1 பண்ணிடணும், 0 பண்ணக்கூடாது. இங்கேயும் 1 தான் பண்ணணும், ஏன்னா சப்வரை அட்லீஸ்ட் 1 ஆச்சு ரிட்டர்ன் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு இப்படி பண்ணுறப்போ ஓகே கரெக்டு தான். ரிட்டர்ன் டாட் மேக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சி இதுவா இது ரெண்டில் எது மேக்ஸிமமோ அதை ரிட்டர்ன் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கூட நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு நினச்சேன். இன்ட்டுன்னு போடவே இல்லை. இன்னும் ஒரு அருமையான டிக்ளரேஷன் சின்டாக்ஸ் எல்லாம் வருது, சினிமா இல்லை. சரி, இப்போ திரும்பி அதே இங்கே ஒன்று வரும் போது கம்பைலேஷன் எரர் போய் வந்துச்சுன்னா அவ்வளோதான். கோடை எழுத தெரியல அர்த்தம். திரும்பி என்ன உங்களுக்கு பிரச்சனை இன்ட்டு ஸ்பேஸு சும்மா இப்போ தான் சொல்லி முடிக்கல. கம்பைலேஷன் எல்லாம் வரக்கூடாதுன்ட்டு இவனுங்க வேற 2 சால்வ் ஆயிடுச்சு. 1 எக்ஸ்பெக்டட் 2. சரி, 1 4 இன்க்ரீசிங் ஆர்டர் 3 2. அப்புறம் ஏன் 3 வந்துச்சு? ட்ரை ரன் பண்ணி பார்ப்போமா? 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 0 அண்ட் 1 1,4 கம்பேர் பண்ணுறோம். 4 வந்துட்டு பெருசு, ஸோ இதுக்குள்ளே வரும். ஸோ இதுக்குள்ளே வர்றப்போ இன்க்ரீசிங் கவுண்ட் வந்துட்டு ஏற்கனவே 1ல் இருந்தது, இப்போ 2 மாறும். அடுத்து இங்கே மேக்ஸ் இன்க்ரீசிங் கவுண்ட் 1 இருந்துச்சு. 1 பெருசா 2 பெருசான்னு பார்க்குறப்போ இந்த 2 வந்துட்டு இங்கே அசைன் ஆகும், டிக்ரீசிங் கவுண்ட் 1 ஆகும். அடுத்து வந்துட்டு 4 3 3 வந்துட்டு சின்னது 4 விட, ஸோ 4 தான் பெருசு இல்லையா, அப்போ இதுக்குள்ளே வரும். ஸோ டிக்ரீசிங் கவுண்ட் 2 ஆகும். ஸோ மேக்ஸ் டிக்ரீசிங் கவுண்ட் வந்துட்டு 2வும் 1ன்னு பார்க்கும். ஸோ மேக்ஸ் டிக்ரீசிங் கவுண்ட் 2ஆக இருக்கும். ஸோ இன்க்ரீசிங் கவுண்ட் வந்துட்டு திரும்பி இப்போ 1 ஆகிடும். ஸோ அடுத்து 3 3 இந்த ரெண்டுக்குள்ளேயுமே வராது, ஏன்னா நம்ம பெருசு சிறுசு தான் பார்க்குறோம், ஈக்குவல் எதுவுமே பண்ணல. அடுத்து 3 2. அப்போது 3 தான் பெருசு 2 சிறுசா, அப்போ இந்த லூப்புக்குள்ளே வரும். ஸோ இந்த லூப்புக்குள்ளே ஏற்கனவே டிக்ரீசிங் கவுண்ட் 2ல் இருந்தது, இப்போ 3ஆக மாறி இருக்கு. கரெக்டு, அப்போ 3 தான் இங்கே செட் ஆகியிருந்திருக்கும். என்னவா பண்ணுறது இப்போ? இப்போ டிக்ரீசிங் கவுண்ட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா? இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மற்றதுக்கெல்லாம் அடி வாங்குமே. இந்த கேஸ்க்கு எப்படின்னு பார்ப்போம். இது சேம் நம்பர் அதனால வராது, ஆனால் இந்த கேஸ்க்கு அடி வாங்குமே. ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த டெஸ்ட் கேஸுக்கு எழுதுனா இந்த டெஸ்ட் கேஸ் இதாக அடிக்குது, இந்த கேஸுக்கு எழுதுனா அது அடிக்கும். இப்போ டெஸ்ட் கேஸ் 3 ஃபெயில் ஆகும்னு நினைக்கிறேன் இது போட்டோம்னா. ஓ 1 3 ரெண்டுமே ஃபெயில் ஆயிடுச்சு. அச்சா बहुत अच्छा है இது அவ்வளோதான். ஸோ இன்க்ரீசிங் கவுண்ட் டிக்ரீசிங் கவுண்ட் ஓகே. ஃபஸ்ட் டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகும். ஓகே கரெக்டு. ChatGPT பையன்ட்ட கேட்டுருவோமா இல்லை நம்மளே சால்வ் பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம் அப்போது? ஸோ இங்கிருந்து இது வர்றப்போ 1 ஒரு பேர் 2 பேர் ஒரு பேர் 4 3 டிக்ரீசிங் 3 2 டிக்ரீசிங் 1 4 ஒரு இன்க்ரீசிங். ஸோ சைஸ் எத்தனை பேர் இது? 3 பேர். ஓகே என்ன வரும்?
எடுத்துக்கலாம் இந்த போகும். ததம், 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 ததம். Your implementation currently finds the longest monotonic, either open complexity or as a small typo which causes confusion. டைப்போ தான், அவ்வளோதானா? என்ன டைப்போ? ஓகே, ரெண்டும் இல்லாத பட்சத்தில் எல்ஸ் கண்டிஷன் போட மாட்டோம்னா, ஓகே எல்ஸ் கண்டிஷன் நம்ம இன்க்ரீஸும் பண்ண வேணாம் டிக்ரீஸும் பண்ண வேண்டாம் பார்த்தோம். ஆனால் அதை பிரேக் பண்ணி விடணும்ல. எல்ஸ் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல், ஆனால் இதுக்காக அது இருக்காதே. இந்த இது அது சால்வ் பண்ணாது. பட் ஆனால் இது ஒரு நல்ல அப்ரோச். சால்வ் பண்ணிடுச்சு. ஓகே ஓகே, இங்கே இந்த ரெண்டு இது பிரேக் பண்ணாதனால இதையும் சேர்த்து எடுத்துருக்கு. ஓகே, என்னவோ ஒரு டைம் ட்ரைவ் ரன் பண்ணி பார்க்கலாம் அகைன். ஸோ 1-4, ஸோ ரெண்டாவது நம்பர் பெருசு, அதாவது அப்போ இதுக்குள்ளே வரும். இன்க்ரீஸிங் கவுண்ட் ரெண்டாக ஒன்றில் இருக்கிறது ரெண்டாக மாறும். ஸோ மேக்ஸ் இன்க்ரீஸ் கவுண்ட் வந்துட்டு ரெண்டாக மாறும். ஏன்னா 2,1 ரெண்டு 2ல் 2 ஆர் 1 ரெண்டில் எது பெருசுனா 2 தான் பெருசு. ஸோ மேக்ஸ் இன்க்ரீஸிங் கவுண்ட் 2ஆக மாறும். டிக்ரீஸிங் கவுண்ட் 1ஆக இருக்கும். அடுத்து 4 and 3, 4 and 3ங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பெருசாக இருக்குது, செகண்ட் நம்பர் பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் பெருசாக இருந்தால் இது இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும். அப்போது டிக்ரீஸிங் கவுண்ட் 2ஆக மாறும், மேக்ஸ் டிக்ரீஸிங் கவுண்ட் 2ஆக இருக்கும், இன்க்ரீஸிங் கவுண்ட் 1ஆக மாறிடும். அடுத்து அகெயின் 3-3, இந்த இடத்துல தான் நம்ம எதுவும் பண்ணாமல் இருந்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அப்போது அது வந்துட்டு 3-2ன்னு வர்றப்போ இந்த இதையும் சேர்த்து எடுத்துச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஈக்குவலுங்கிறப்போ நம்ம இது ரெண்டையுமே அந்த லூப்பை பிரேக் பண்ணி விட்டோம்னா அடுத்து 3-3 எடுத்துக்காமல் 3-2 மட்டும் எழுதுவோம். புரிஞ்சு போச்சு. பரவாயில்ல, ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அடுத்த டைம் வந்து இது கரெக்ட் பண்ணிடுவோம். இதே மாதிரி கொஸ்டின் வந்தால் பரவாயில்லையே. 93.4%. இது ஈஸி தான் ஓரளவுக்கு. சொன்ன மாதிரி இது வந்துட்டு O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் O of 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. நம்ம எந்த ஸ்பேஸும் டைனமிக்காக யூஸ் பண்ணல. ஸோ O of 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, O of n டைம் காம்ப்ளெக்சிட்டி, அவ்வளோதான்.